ராமதாஸ் அன்புமணி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தகவல்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். என்ன விவரம் அன்பரசன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் ஆகியோர் வீடுகளுக்கு சற்று முன்னதாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது டிஜிபி அலுவலகத்திற்கு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தற்போது மோப்பனாய் பிரிவு போலீசார், அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் 2 வீடுகளிலும் சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஸ்ரீநகரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீநகர் திலக் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய தலைவர் அன்புமணி அவர்களின் வீட்டிற்கு சற்று முன்னதாக வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தைலாபுரம் தோட்டத்தில் வசித்து வரும் பாமக கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களின் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வெடிகுண்டு மிரட்டலும் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மெயிலில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து போலீசார் தகவல் தெரிவித்ததன் பேரில் தற்போது மோப்பனாய் பிரிவு போலீசார், அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் 2 வீடுகளிலும் சோதனை செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஸ்ரீநகர் திலக் தெருவில் வசித்து வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வீட்டில் சோதனை செய்ததில் அது புரளி என தெரிய வந்தது. இதனையடுத்துதான் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு அதிகாரிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சோதனை செய்வதற்காக. இது மட்டுமல்லாமல் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. போயஸ் கார்டன் வெண்ணி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மெயிலில் இந்த மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 தினங்களில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வீட்டிற்கும் 2 முறை வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஸ்ரீநகர் போன்று சேனாம்பேட்டை விசாரணை வருகிறார்கள்.